ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? முதல்ல நான் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி, பூடு, 3 வத்தல். சரியா? அப்போ தக்காளியும் பல்லாரியும் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாணலி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துருவோம். முதல்ல பல்லாரியை போட்டுருவோம். பல்லாரியை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம். அப்புறமா பூடை ஆட் பண்ணுவோம். பூடையும் போட்டு வதக்கிடுவோம். பல்லாரியும் பூடும் கொஞ்சம் வெந்து வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா முழு வத்தல் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிடுவோம். முழு வத்தல் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி சட்னிலேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க. இப்படி பண்ணலாம், இன்னும் வேறு நிறைய வெரைட்டி இருக்குது. சரியா? இனி அது கூட தக்காளி ஆட் பண்ணுங்கள். நான் இப்படியும் பண்ணுவேன் தக்காளி சட்னி. இனி இது கூட மல்லி இலை அதெல்லாம் சேர்த்தும் இன்னொரு இதில் பண்ணுவேன் தக்காளி சட்னி. லாஸ்ட்டாக நல்லா வதக்கினோடனே அதான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றி அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரையணும்னு இல்லை, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு தாளிப்போம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. சரியா? இவ்வளோ போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அதை எடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குறோம்ல தக்காளி சட்னி, அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்ல ரெட் கலரில் இருக்குங்க. இந்த கேமராவுக்கு தான் இது கலர் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்ல ரெட்டிஷாக இருந்து. சரியா? அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.